ஈரானுடைய மௌனமும், ட்ரம்புடைய அதிரடி மிரட்டலையும் பார்த்தா, அடுத்த சில வாரங்கள்ல உலக அரசியலே தலைகீழா மாறப்போறது உறுதி. இப்போ உலகமே மறுபடியும் ஒரு பதற்றமான சூழலுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய வழக்கமான ஸ்டைல்ல நேட்டோ நாடுகளையும், ஈரானையும் ஒரே நேரத்துல வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஈரானை எதிர்க்கிற விஷயத்துல அமெரிக்காவுக்கு சரியா ஒத்துழைப்பு கொடுக்காத நேட்டோ நாடுகளுடைய மெத்தன போக்க ட்ரம்ப் கடுமையா கண்டிச்சிருக்காரு. போன வியாழக்கிழமை அவருடைய ட்ரூத் சோஷியல் தளத்துல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுல ஈரான் விஷயத்துல நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு ஒரு துரும்ப கூட எடுத்து போடல அப்படின்னு பயங்கரமா குத்தி காட்டியிருந்தாரு. ரொம்ப முக்கியமான இந்த நேரத்துல நேட்டோ நாடுகள் காட்டுற இந்த மெத்தன போக்க நாங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்போம் அப்படின்னு ஒரு மிரட்டல் தோணியிலேயே சொல்லியிருந்தாரு. பாதுகாப்புன்னு வந்தா மட்டும் அமெரிக்கா வேணும், ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்தா கையை விரிச்சிடுறீங்களே, இது என்ன நியாயங்கிற ரேஞ்சில் அவருடைய விமர்சனம் இருக்கு. ஏற்கனவே நேட்டோ நாடுகள் மேல அப்செட்ல இருந்த ட்ரம்ப்புக்கு இந்த ஈரான் விவகாரம் இன்னும் கடுப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பக்கம் ஈரானை பத்தி பேசும்போது அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிற ஸ்டைலே ரொம்ப வித்தியாசமா இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காரு. ஈரான் இப்போ ராணுவ ரீதியா பயங்கரமா அடி வாங்கி கிடக்கு. மீண்டு வர்றதுக்கு கூட வழி இல்லாத இந்த நேரத்தில் ஏதோ எங்க ஆஃபரை பரிசீலனை பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் ஒரு காமெடியாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல நடத்தின அந்த அதிரடி தாக்குதலுக்கு அப்புறமா ஈரான் இப்போ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கு. போர் நாளுக்கு நாள் தீவிரமாகிறதால உயிரோட இருக்கணுமான்னு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு ட்ரம்ப் இப்போ நிபந்தனை விதிச்சிருக்காரு. ட்ரம்ப் சொல்ல வர்றது ரெண்டே விஷயம்தான். சீக்கிரம் முடிவெடுங்க, லேட் பண்ணீங்கன்னா நிலைமை கைமீறி போயிடும், பேரழிவு நிச்சயம். அமெரிக்கா சொல்கிறத கேட்கலனா ஈரான் இராணுவ ரீதியாக மொத்தமாக காலியாயிடும் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயம்தான். அமெரிக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாமே இந்த பிரச்சனையிலிருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. ஆனால் ட்ரம்ப் இப்போ இப்படி ஆக்ரோஷமாக பேசுகிறது ஐரோப்பிய நாடுகளை ரொம்பவே கலங்க வச்சிருக்கு. நேட்டோ நாடுகளை ட்ரம்ப் இப்படி ஓரங்கட்டுறது அந்த அமைப்புடைய ஒற்றுமையையே உடைச்சிருமோ அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் பயப்படுறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ட்ரம்ப்புடைய அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வளைகுடா நாடுகளில் ஒரு பெரிய போர் வர்றதுக்கான அறிகுறியாகவே தெரியுது. ஈரான் சமாதானமாக போகுமா இல்லை மோதி பார்க்க போகுதா அப்படின்றது அடுத்த சில நாட்கள்லேயே தெரிஞ்சிடும்.